சரி ரசகுல்லாப்பா, கண்டிப்பாக வரேன் ரசகுல்லாப்பா. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இது எப்படி கை குத்தி அப்படி தான் ஞாபகம் வருது. என்னப்பா? கொசு கடிக்காதுப்பா. ஹாய்மா, வாங்க ராகுல், வணக்கம். ஹாய் சாமி, ஹாய் சாமி. ஓகே. பூவை எடுத்தீங்க, வைக்கவே இல்லை. நைட் ஆகிடுச்சு, இனிமேல் என்னத்துக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு வச்சுக்கலாம். கேசவோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு ரகு சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி அப்படியா சிலம்பு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமயபுரம் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் அணிவது கட்டாயம். அது மட்டும் இல்லை, நமது உயிருக்கும் பாதுகாப்பு. சமயபுரம் அடுத்த முறை வண்டி எடுக்கும் போது தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்லவும். இதுதான் என்னோட ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை எப்படி நான் போட முடியும்? இவ்வளோ பெரிய ஹெல்மெட்டை போட முடியுமா நானே? ராகுல் ஹாய்மா. ஹாய் சாமி, நான் சாப்பிட்டேன் தண்ணி தோசை. சூப்பர் சூப்பர். பாயம்மா, குட் நைட் அம்மா. சரி தங்கப்பில் கிளம்பு, மணி 11:10 ஆகிடுச்சு. அப்படியே வந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. கேஎஃப்சி லைவை பார்த்துக்கோங்க. நான் போய் வண்டியை மேலே எடுத்து வச்சுட்டு வரேன். தோழி அவர்களை நாம் கொடுக்கும் விளக்கத்தில் உடனே ஒத்துக்கொள்வார்கள். சில பேர் தான் தாய்மாமா அல்லது வீட்டுக்கு பெரியவருக்கு கன்ஃபர்மென்ஸ் கால் போட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்பார்கள். அனைத்துக்கும் நான் அவ்வளோ பெரிய கொஷினா? ஓகே, குட் நைட். நாளைக்கு இல்லை மறக்க மாட்டேன். வாங்க வாங்க. மாட்டினது கேட்க மாட்டேங்குதா? என்ன கேட்க மாட்டேங்குது? தமிழ் எழுதுங்க. பச்சை கிளிகரணி அப்படியே ரகு, மிக்க சந்தோஷம். அப்போ அன்று ஏன் அணியவில்லை? அது இங்கே தான் இருக்கும், நான் எடுத்துட்டு போக மாட்டேனே. பக்கம்தான் அண்ணா, ஜெயராமன் பக்கம்தான். ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் மிகவும் நல்லவர், மிகவும் கனிவான பெண். உங்கள் முதல் அனுபவம் பற்றி கூறுங்கள். முதல் அனுபவம் பற்றி கூறுங்கள். என்ன முதல் அனுபவம்? அது என்ன சமயபுரம் சொல்கிறாங்க? ஒன்றுமே புரியல எனக்கு. ஒன்றுமே புரியலையா? என்னை உற்று பாருங்கள், நான் யார் என்று தெரிகிறதா? அதைத்தான் அவர் கூறினார். தெரிகிறதா? தெரியும் என்பவருக்கு, ஆம் தெரிகிறது என்பவருக்கு நாளைக்கு அதிர்ஷ்டம் காத்துள்ளது. இல்லை என்னும் மறுப்பவருக்கு கொஞ்ச நாள் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் யூடியூப் ஆரம்பித்து லைவே வர. சரி தொடர்ந்து கண்டிப்பாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக பார்க்குறேன். வாங்க முருகா, வணக்கம். அப்பா, அம்மா எங்கப்பா? அங்கே தூங்கிடுச்சா? இனி வணக்கம் தாய். நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? உங்கள் வீடியோ கிளம்பி மிக்க தோசம் முருகா. நல்லா இருக்கா முருகா? நீங்கள் சொன்னாலுமே ஓகே தான். அது தவறு தானே சமயபுரம்? 6 கிலோமீட்டர் பக்கமா? ஆமாம். நாளைக்கு நான் வந்தால் யாருன்னு கேட்க மாட்டீங்க தானே சமயபுரம்? மாரியம்மாவா? ஆமாம். உற்று பார்த்தா எனக்கு பத்திர கடிதம் தெரிகிறது. இப்போ எப்படி தெரிகிறது? ஆம் என்று சொல்பவர்களுக்கு நாளைக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உங்கள் புன்னகை ரொம்ப பிடிக்கும். தயவுசெய்து அப்படி பார்த்தா பயமா இருக்கும். அப்படியா? சரி. பிரச்சனை என்னவென்றால் தோழி, கணபதி ஹோமம் செய்ய போகும் இடத்தில் கூட அந்த தம்பதிகளுக்கு என்ன நட்சத்திரம் ராசி கூட தெரியவில்லை. இப்படித்தான் பாதி பேர் உள்ளார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் சொல்லியிருக்கோம். சரி, இந்த விளையாட்டுக்கு நான் வரலை. பச்சை நிறமே. குட் நைட்டாமா? குட் நைட் முருகா. இன்னும் நான் கேட்ட பாடல் வரவில்லை. அது கோயிலில் போய் போட்டால் தானே நல்லா இருக்கும். அதுக்காக தானே வெயிட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ண ஜெயராமண்ணா. ஹலோ, ஹாய் மேடம். ஹாய் சாம்பார் அவர்களே, வணக்கம். நீங்கள் எந்த ஊர் நான் கேட்டேன் நேற்றே. டின்னர் சாப்பிட்டாச்சா மேடம்? சாப்பிட்டுட்டேன். நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள். ஃபேஸ் யூடியூப் மேடம். மிக்க சந்தோஷம். நாளைக்கு மாரியம்மன் மேக்கப் போட்டு வாங்க. எனக்கு போகணுன்னு ஆசை தான் எம்கே அவர்களே. அதுக்கு நெருதெல்லாம் இருக்கணும், கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக போடலாம். உங்கள் ஸ்மெல் கூட்டாக இருக்குது. மிக்க சந்தோஷம் கணேஷ் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி. மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி